எல்லாருக்கும் வணக்கம். புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். புதியுகத்தின் புதியதொரு ஆரம்பம். ஜனவரி மாதம் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா புது மாதம் புது வருஷம் ஆரம்பிச்சது. இது ஒரு ஃபெஸ்டிவ் சீசன். அந்த ஃபெஸ்டிவ் சீசனில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் பொங்கல் வரப்போகுது. பண்டிகைகள் ஃபெஸ்டிவல் எல்லாமே ஷேரிங்காக, பகிர்தலுக்காக. நம்மளோட நிகழ்ச்சி உங்களோட ஆரோக்கியம் குறித்த பகிர்தல். அதுவும் நம்ம கூட இருக்க டாக்டர்ஸ் கூட 6 ஸ்பெஷலிஸ்ட் இருக்க போகிறாங்க. நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கூலாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இது நேரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்றைக்கி நம்ம கூட SRM ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நம்ம கூட டாக்டர் வள்ளி இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் பாலாஜி இருக்காங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பியல் மருத்துவர். டாக்டர் திருநாவுக்கரசு இருக்காங்க, மனநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட். நம்ம கூட டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். நம்ம கூட டாக்டர் பாலமுருகன் இருக்காங்க, ஜெனரல் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் முத்து இருக்காங்க, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், யூராலஜிஸ்ட். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். உங்களோட பேருங்க? என் நேம் தீபா. நான் அடையார்ல இருந்து கால் பண்றேன். உங்களோட கேள்விமா? மேம், எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. பேசலாம். என்னோட பேபி 4.5 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு தொண்டையில டான்சில்ஸ் இருக்கு, அடினாய்டு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாம அந்த அடினாய்டோ டான்சில்ஸையும் கியூர் பண்ண முடியுமாங்கிறது கேட்கணும். அவ தூங்கும் போது ரொம்ப கொரட்ட சத்தம் விடுறா. ஓகே, நம்ம டாக்டர் கார்த்திகேயன் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். இப்போ பாப்பாவுக்கு 4.5 இயர்ஸ் ஆகுது. ஆமாம் சார். ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது? இப்போ லாஸ்ட் இயர் இந்த மார்ச்லேருந்து தான் சார் சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே, அது ரொம்ப திரும்பி திரும்பி வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோர் தென் 6 எபிசோட்ஸ் அது மாதிரி இருந்தால் நம்ம அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு தேவைப்படலாம். பட் 1 or 2 இல்லை அது மாதிரி இருந்தால் நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். சீசனுக்கு தான் சார் வருது, இந்த வின்டர் சீசனுக்கு மட்டும். ஸோ சீசன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக அந்த தண்ணி குடிக்கிறதுல அது மாதிரி கொஞ்சம் ஹைஜீன், அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கோல்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு இருந்தால் தேவைப்படலாம். ஸோ அது ஒரு இதை வச்சு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. உங்களோட இன்னொரு சந்தேகம் என்ன? யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான் மேடம். எனக்கு 28 இயர்ஸ்ல என் பேபி பிறந்தா. எனக்கு பேபி பிறந்த ஒரு 1/2 an hourல எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுல இருந்து அந்த டேஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப பாடி பெயின் ஹெவியா இருக்கு. பேக் பெயின், அப்புறம் லெக் பெயின், தைஸ் எல்லாம் ரொம்ப பெருசா எடுத்து எனக்கு. அது என்னால 1/2 an hour நின்றுட்டு ஏதாவது குக் பண்ணாலோ 1/2 an hour நின்று யார்ட்டா பேசினாலும் எனக்கு உடனே இமீடியட்டா கால்ல ஷிவரிங் ஆயிடுது. உடனே ஓவர் பேக் பெயின், ஓவர் லெக் பெயினா இருக்கு. ஓகே, நம்ம டாக்டர் வள்ளி அவங்க கிட்ட கேட்கலாம். மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இருக்காங்க நம்ம கூட. உங்களுக்கு என்ன காரணத்தால உடனே கர்ப்பப்பை எடுத்தாங்க? எனக்கு பிளட் ஓவர் ஃப்ரைட் ஆயிட்டு இருந்தது அப்படின்ட்டு இமிடியேட்டா எடுத்துட்டாங்க. அது ஸ்டிச் பண்ணி பார்த்தாங்க, சரியில்லைன்ட்டு அந்த பிளட் ஓவரா இங்க வந்துட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு ஓவரியும் சேர்த்து சில சமயத்தில் எடுத்திருக்கலாம், இல்லது ஓவரியை வைத்து விட்டு கர்ப்பப்பை மாத்திரம் எடுத்திருக்கலாம். அது தெரிந்தால் ஓவரி எடுத்திருந்தால் ஹார்மோன் பிரச்சனை வரும். ஹார்மோன் வேண்டிய அளவு கிடைக்காதனால உங்களுக்கு வெயிட் போடலாம், இந்த பெயின் வரலாம். ஏன்னா கால்சியம் எல்லாம் அப்சார்ப்ஷன் குறையும் நம்மளோட ஈஸ்ட்ரஜன் இல்லாதனால. அதனால் நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ரெகுலராக ஹார்மோன் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா வித கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அது ஓவரி எடுக்காவிட்டால் நீங்கள் அந்த ஓவரி நமக்கு வேலை செய்யும். அதை வைத்து நம்ம மற்ற வியாதிகள் ஏதாவது இருக்கா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். சர்க்கரை விதா, ரத்த கொதிப்பு, அதுபோல் எந்த மற்ற வியாதிகள் இருக்கா என்பதையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஓகே, டாக்டர் சொல்லியிருக்காங்க ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? குட் மார்னிங். உங்களோட பேருங்க? உமா, மதுரையிலேருந்து கால் பண்ணுறீங்க. உமா, யாருக்காக கேட்கணும்? அவங்களோட வயது? தொடர்ந்து பேசலாம் நீங்க. சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்க சத்தமா பேசலாம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஓகே. மதர் சீட் பத்தலன்னு சொல்லி பாட்டில் போட்டுட்டு இருக்கோம். ஆனா மோஷன் ரொம்ப டைட்டா போறா. மோஷன் போறப்பலாம் அழுகுறா. 2 or 3 days ஒரு நாள் தான் போறா. சரியா மோஷன் போறதுனால வாமிட் பண்ணிட்டே இருக்கா. உங்க பாப்பா 3 months எவ்வளவு வெயிட் இருக்காங்க? 3 kg இருக்கா சார். இல்லம்மா, இப்போ 3 months 3 kg-யா? ஆமா சார். இது பிறந்தபோது என்ன வெயிட்மா? என்ன சார்?
பிறந்த பர்த் வெயிட் எவ்வளோ? பிறந்த போது என்ன வெயிட் இருந்தாங்க? 2 kg உண்டா சார்? 2 months கம்ப்ளீட்டடா 3 months கம்ப்ளீட்டடா? ஆமாம், 3 monthsக்கு அப்புறம் 3 kg தான் சார் இருக்கேன். இல்லைம்மா 2 மாதம் முடிஞ்சிருக்கா 3 மாதம் முடிஞ்சிருக்குங்களாம்மா? 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 கிலோ இருக்காங்க. ஓகே ஓகேம்மா. ஒன்று வெயிட் கரெக்டாக கெயின் ஆகலை பாப்பாக்கு. ஸோ வெயிட் கெயின் ஆகாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபீடு முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தாதீங்க, உங்கள் ஃபீட் கன்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாட்டில் ஃபீட்ஸ் அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் பாட்டில் ஃபீட் கொடுக்குற அந்த விஷயத்தால் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நீங்கள் சொல்கிற அந்த மலச்சிக்கல் எல்லா ப்ராப்ளமே அதனால் வரும். ஸோ டாக்டர் சொன்ன அட்வைஸ் நீங்கள் எடுத்து உங்களோட குழந்தையோட எடையை முடிந்தவரை அவங்களோட ஃபீடில் கூட்டுறதுக்கு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபீட் பண்ணுறது நல்லது. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மேடம் நாங்கள் சிவதாஸ் பேசுகிறோம் மேடம், திருப்பூர்ல. சிவதாஸ், சொல்லுங்க சிவதாஸ், யாருக்காக கேட்கணும்? இப்போ குழந்தைங்களுக்கு கேட்கணுங்கம்மா. அவங்களோட வயது என்ன? நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். சொல்லுங்கள் சார். தொடர்ந்து பேசலாம் மிஸ்டர் சொல்லுங்கள் சார், சிவதாஸ். கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார். குழந்தைக்கு பையனுக்கு 5 மாதம் ஆகுதுங்க மேடம். 5 மாதம் தொப்புள் கொடியில் வீக்கம் இருந்துச்சுங்க. ஓகே. ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாங்க. அவங்க ஆயில்மெண்ட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அந்த வீக்கம் அடைஞ்சிருச்சுங்க. அந்த தொப்புளில் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குங்க. இல்லை, தொப்புளில் வீக்கங்கன்னா வெளியில் அழுதா பெருசாக வருது அது மாதிரிலாம் இருக்குங்களா? இல்லை சாதாரணமாக ஒரு ரெட்டாக அது மாதிரி இருக்குங்களா? அதில் ஏதாவது வெளியில் டிஸ்சார்ஜ் எதுவும் இருக்குங்களா? பிளட் மாதிரியோ இல்லை யூரின் மாதிரியோ அது மாதிரிலாம்? நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்போ டாக்டர் அந்த மாதிரி வீக்கமோ இல்லை நீங்கள் அது சொல்கிற மாதிரி காரணங்கள் வீக்கமாக இருந்தால் ஒன்று இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியான்றது சொல்லுவோம். அது ரொம்ப காமன் ப்ராப்ளம். அது உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வருஷம் 5 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாக அது தானாக ரிசால்வ் ஆகிற ப்ராப்ளம். ஓகே. ஸோ பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் எனிவே இது நீங்கள் சொல்கிறது கரெக்டான இது வந்து பக்கத்தில் காமிச்சிக்கிறது நல்லது, சர்ஜன்ட்டை காமிக்கிறது நல்லது. ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லதுன்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டாக்டர் திருநாவுக்கரசு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டர் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மளை விட்டு போகிறாங்களோ இல்லை நம்மளை விட்டு மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு சில நபர்களால் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, அவங்களால தாங்க முடியாது, அவங்களோட பிஹேவியர் வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த பொசசிவ்னஸ் வந்து அதிகம் ஓவர் பொசசிவ்னஸ்ன்னு இருக்கிறது அது ஒரு டிஸார்டர் மாதிரி நிறைய பேருக்கு ஆயிடுது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இது எந்த மாதிரி டீல் பண்ணுறது அந்த மாதிரி பர்சன்ஸ்? இப்படி நிறைய கேள்விகள் வந்திருக்கு, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் போல் இந்த மாதிரி அன்பு தொல்லைனால. அதாவது பொசசிவ்னஸ்ஸே வந்து கஷ்டப்படுத்துறது தான். சாதாரணமாக எனக்கு வந்து வேணும்னு கேட்குறது வேறு, நானே உடமையாக்கிக்கணும்னு சொல்கிறது வேறு. அதான் பொசசிவ்னஸ். இப்போ நானே உடமையாக்கிக்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க, வேறு யாருக்கும் அது வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, வேறு யாருக்கும் உடமையாக்கிறதுக்கு தயார் இல்லைன்னு வரும்போது அது நிச்சயமாக யாரை உடமையாக்கிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சிரமப்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக அதை விட்டு வெளியே வர்றது நல்லது. இதில் 2 விதமாக இது. இப்போ நம்ம உடமையாக்கிக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமா இல்லை உடமையாக்கப்படுறவங்களுக்கு ப்ராப்ளமான்னு இருக்குது. இப்போ அதை பொறுத்து தான் வந்து அதனுடைய தீர்வுகள் மாறுபடும். இப்போ உடமையாக்கி நான் யாரை பார்த்தாலும் உடமையாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆளுமை கோளாறு. அது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து தெளிப்படையாக பண்ணி என் சந்தோஷம் முக்கியமா இல்லை அவங்களுடைய சந்தோஷம் முக்கியமான்னு நீங்கள் முடிவு எடுக்கணும். இல்லை உங்களுக்கு அதனால் ஆதாயம் இருந்தால் அதை சகிச்சுக்கிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு போகலாம். அது உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேண்டிய ஆலோசனைகள் பெற்று அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெளியே வந்துடலாம். ஆனால் எதுவுமே நம்மளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய பிரின்சிபல். ஓகே, உடமைப்படுத்திக் கொள்ளுதுங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நிறைய கேள்விகள் அதை பற்றி இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம், நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள் உங்களோட பேர். என் பேர் பூபதிமா. பூபதி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்வி யாருக்காக கேட்கணும்? என்னுடைய நண்பர் மகளுக்காகமா. அவங்களோட வயதுங்க? அவங்க வயது வந்து 21. தொடர்ந்து பேசலாம் நீங்கள். அம்மா, நான் மனநல மருத்துவத்தை பேசணும். பேசலாம். டாக்டர் திருநாவுக்கரசு இருக்காங்க. சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. என் பேர் பூபதி. என்னுடைய ஃப்ரெண்டோட டாட்டர், 20 years old. சரி. நல்ல பொண்ணு, பிரில்லியன்ட் கேர்ள், நல்லா படிப்பா. சரி. பட் அவளுக்கு எப்பவுமே அவளை வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாத்துலயும் இருக்கணுங்கிற ஒரு இது இருக்கு டாக்டர். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ரீசெண்டா ஒரு டிவி இன்டர்வியூல வந்து தாலி பெண்களுக்கு அவசியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி.
அந்த பொண்ணு சொல்லியிருக்கா நான் 15 தாலி வச்சுப்பேன், தினம் ஒரு தாலி போட்டுக்குவேன், சரி தாலிக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்ல, இட்ஸ் லைக் an ornament அப்படின்னு கேஷுவலா சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அது வந்து அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்காங்க, தன்னை வந்து எப்பவுமே முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு, இது எதுவும் சைக்கலாஜிக்கல் இதுவா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதாவது இதை வந்து 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். பொண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து இது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு சொல்கிறான்றதை நம்ம பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு ஆர்கியூமெண்ட்டில், விவாதத்தில், இந்த மாதிரி விஷயத்தில் நான் பேசுகிறது ஒன்று, நான் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய பெருமானங்கள், அதாவது வேல்யூ சிஸ்டம்லாம் அது சார்ந்தப்பட்டதான்றதும் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து மாறி வரும் கலாச்சார சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது அத்தியாவசியம். இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. பெற்றோர்கள் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சமாச்சாரமா, அந்த பிள்ளைய போயிட்டு இதுக்காக நாம் எதையாவது ஆலோசனை வழங்கணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த வயசில் வந்து 21 வயசில் வரும்போது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு கல்யாணம்னு வரும்போது இது வந்து ஒரு நிச்சயமாக சிக்கலாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணற்ற பேசி இதை வந்து நீ சீரியஸாக சொல்கிறியா இல்லை விவாதத்துக்கு சொல்கிறியா? இப்போ நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறதெல்லாம் நான் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பகுத்து பார்க்குறதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கலாம், இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்ட்டு. இப்படி குழப்ப நிலையே நீடிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு மன விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து மன ஆரோக்கியத்துக்கு கெடு விளைவிக்கும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களை சில சமயம் நாமளே பூதாகரமாக்கி பார்க்கறதுனால நமக்கு தெரியும் இது பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்னு நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம் 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள், உங்களோட பேர்? என் பேர் பாக்யலட்சுமி மேடம். பாக்யலட்சுமி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பெரம்பலூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். உங்களோட கேள்வி யார்கிட்ட பேசணுங்க? மகப்பேறு மருத்துவர்கிட்ட. நீங்கள் பேசலாம். டாக்டர் வள்ளி இருக்காங்க நம்ம கூட. மேடம், எனக்கு 21 இயர் ஆகுது ஏஜ். சொல்லுங்கள். இது இது குழந்தைகளுக்கு இது கர்ப்பப்பையில் நீர் கட்டிங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு 3 months டேப்லெட் இரகுலர் பீரியடா இருந்துச்சு, அதனால 3 months டேப்லெட் கொடுத்தாங்க. அது கண்டினியூஸா சாப்பிட்டோம். அப்புறம் திருப்பி இது நீர்க்கட்டி இருக்குமான்னு சொல்லிட்டு ஓவாசாக் டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. அந்த அப்புறம் கர்ப்பம் தரிக்கிறதுக்காக அது கர்ப்ப மாத்திரையும் கொடுத்தாங்க, 10 டேப்லெட் கொடுத்தாங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 6 months மேடம். 6 months ஆகுது. நீங்கள் அதனால் ரொம்ப அவசரப்பட வேண்டாம். நீர்க்கட்டிகள் வந்து இப்போ 100 பேர் எடுத்தால் அதில் 70-80 பேருக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒர்ரி பண்ண வேண்டாம். அது சரி பண்ணிடலாம். சரி பண்ணி குழந்தை கர்ப்பமாகறதுக்கு எல்லா வித வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு தூரம் முதல்ல சரி பண்ணுறதுக்கு 3 மாதம் மாத்திரை கொடுத்து, தூரத்தை சரி பண்ண பிறகு முட்டை வர்ற மாத்திரை கொடுத்து முட்டை வரவழைச்சு அப்புறமா உங்களுக்கு மாதம் ஆகிடுவீங்க. அதனால் இதை பற்றி ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சரி செய்யக்கூடிய குறைதான். ஓகே, மருத்துவ வளர்ச்சி இந்த காலத்து மருத்துவ வளர்ச்சியில் எல்லாமே சாத்தியம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி குழப்பங்களை உங்களுக்கு தீர்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம் 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கள், உங்களோட பேர்? ஹலோ மேடம், என்னோட பேர் சத்யபிரியா மேடம். சத்யபிரியா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். உங்களோட கேள்வி யாருக்காக கேட்கணும்? அவங்களோட வயது? மேடம், எனக்கு குழந்தை பிறந்து 5 மாசம் ஆகுது மேடம். சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு தாய்ப்பால் கிடையாது மேடம். நான் குழந்தை பிறந்த உடனே பாப்பா பால் கொடுக்காம ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மேடம். அதே ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த சஸ்ட்ல வந்துட்டு அந்த நிப்பிள் மாதிரி பாப்பாக்கு பால் கொடுக்காம அது வாய் வைக்காம ரொம்ப கவலையா இருக்கு மேடம். அப்புறம் வந்துட்டு இப்ப நான் ப்ரெஸ் பண்ணி பாலை வந்து சங்குல தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். கொடுத்து அப்படியும் இதாகாம எனக்கு உடம்புக்கு வேற ரொம்ப முடியாம போயிடுச்சு அப்படி கொடுத்ததுனால. அதனால இப்ப வந்துட்டு லாக்டோஸ்ன்னு சொல்லிட்டு பால் பவுடர் தான் மேடம் கொடுத்துட்டு இருக்கேன் பாட்டில்ல. அதான் அதனால இப்ப வந்துட்டு தாய்ப்பால்னா ரொம்ப இது எதிர்ப்பு சக்தி கம்மியாகும்னு சொல்றாங்க. பாப்பா பெரிய பொண்ணு ஆனவனே அது அப்படி ஆகுமா மேடம்? அதான் மேடம். ஓகே, நம்ம கூட பீடியாட்ரிஷனும் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவரும் இருக்காங்க. 2 பேரோட அட்வைஸும் கேட்கலாம். இப்போ டாக்டர் கார்த்திகேயன் கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி வணக்கம்மா, நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபீடிங் வந்து கொடுக்க தான் வரும். நீங்கள் சயின்டிஃபிக்காக
பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி என் பாப்பா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈவன் 45 வயசில் கூட ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஒன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும், நீங்கள் ஃபீடிங் நல்லா பண்ணுங்கள். ப்ளஸ் பாப்பாவுக்கு 5 months ஆச்சு. ஸோ இன்னொரு 1 மாதத்தில் நம்ம இணை உணவுகளும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளங்கள் இருக்காது. நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படி வெயிட்டு அது மற்ற விஷயங்களையும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க குழந்தைகள் டாக்டர்கிட்ட காமிச்சு ஏன் என்னன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பால் கொடுக்கணுன்ற விஷயமே நல்ல விஷயந்தான். பால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். எல்லாமே ஹார்மோனல் ரிலேட்டட் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பால் கொடுக்கலாம். டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் ப்ளஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அதோட சேர்த்து நம்ம போட வேண்டிய ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். ஸோ அதோட நீங்கள் இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்டர் வள்ளி அவர்கள்கிட்ட கேட்கலாம். டாக்டர், அவங்க முயற்சி பண்ணுறேன். பால் கொடுப்பது என்பது ஒரு கலை. அதை வந்து எப்படி செய்யறது, எப்படி பாப்பாவை பிடிக்கிறது, எப்படி நம்ம உட்கார்றது, எப்படி அந்த பிரஸ்ட்டை வந்து பாப்பாவோட வாயில் வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா பாப்பா கவி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நுனி அந்த நிப்பில் மாத்திரம் வச்சு கொடுக்கறதுனால பாப்பா பால் குடிக்காது. ஃபுல்லாக பிரஸ்ட்டை வச்சு அது குடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கவலையே இல்லை. நீங்கள் அதை பாப்பாவை கொடுக்கலாம். அந்த ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அது நீங்களாக டாக்டரை மருத்துவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் வயோதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதேமாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பித்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் தவறி விட்டீர்கள், பரவாயில்ல, இப்போதும் அது வந்து லேட் இல்லை. நீங்கள் எப்போவும் அதேமாதிரி கொடுக்க ஆரம்பித்தா பால் நல்லா பாப்பா குடிக்கும். ஓகே, நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மேம் செல்வி ஃப்ரம் சேலம். செல்வி சொல்லுங்கள். செல்வி, அவங்களோட கேள்வி யாருக்காக? டாக்டர் கார்த்திகேயன் கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேம். சார், என் பையனுக்கு வந்து இப்போ 7 years ஆகுது. ஓகே. அவன் பிறந்தப்ப வந்துட்டு ஹார்ட்ல சின்ன சவுண்ட், அதாவது சிஸ்டோலிக் மர்மர் வாஸ் ஹியர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அப்போ அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, வெரி ஆக்டிவ், நல்லா இருக்கான். இப்போ லாஸ்டா வேக்சின் ஒரு 6 months முன்னாடி போட போறப்ப சரி மறுபடியும் சவுண்ட் இருக்கு, நம்ம எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. நாங்க எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹார்ட்ல, பட் ஆனா சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது வந்து சவுண்ட் இருந்தா ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருமா? அவன் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? நீங்கள் ஆல்ரெடி எக்கோ பண்ணிட்டீங்க. எக்கோ நார்மல்ன்றப்போ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இது பேர் இன்னசென்ட் மர்மர்னு சொல்லுவோம் எங்களோட டேர்மில். இன்னசென்ட் மர்மர்ன்றது இருக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வர டைம்லையோ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டு பார்த்தாலோ, இல்லை சில பொசிஷனல் சேஞ்சஸ் இதில் எல்லாமும் வரலாம். ஸோ எக்கோ நார்மல்ன்ற பட்சத்தில் பாப்பா ஆக்டிவாக இருக்கான், டெவலப்மெண்ட்லாம் நார்மல்ன்ற பட்சத்தில் இதை வச்சு ரொம்ப யோசிக்க வேணாம், ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகே, டாக்டர் உங்களுக்கான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள். செல்வி சேலத்துல வந்து பேசுறேங்க. சொல்லுங்கள் செல்வி, உங்களோட கேள்வி யாருக்காக கேட்கணும்? அவங்களோட வயது? எனக்கு தான் கேட்குறேங்க. உங்களோட வயது என்னங்க? வயது வந்து 32 வயசு. தொடர்ந்து பேசலாம். ஹலோ, தொடர்ந்து நீங்க பேசலாம். உங்களுக்கான சந்தேகம் என்ன? மகப்பேறு மருத்துவர்கிட்ட பேசணும். மகப்பேறு மருத்துவர் சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து செக்அப் பண்ணதுல, கர்ப்பப்பை செக்அப் பண்ணதுல புண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. செக்அப் பண்ணதுல சொன்னாங்க. ரெண்டாவதா நாங்க வந்து குழந்தை இது பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இல்லை, புண்ணு இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு எப்படி மகப்பேறு மருத்துவரை பார்த்து என்ன விதமான புண்ணு வெள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுல புண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை பற்றி ரொம்பவும் கவலையை கொள்ள வேண்டாம். புண்ணு சாதாரண புண்ணாக இருக்கலாம். அது வந்து கேன்சர், உடனே கேன்சர் என்று நினைத்துக்கொள்ளாதீர்கள். அந்த புண்ணு என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முதல்ல ஆன்டிபயோட்டிக் ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பார்க்கணும். ரொட்டீனாக ஆஃப்டர் 30 வயசுக்கு மேலே அந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் பார்க்கணும். அதில் உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரின்னு வரலாம், நான் மெலிக்னன்னு வரலாம். அது வந்த பிறகு அதுக்குள்ள மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மறுபடியும் கர்ப்பமாகலாம். அது கர்ப்பமாவதற்கு தடையல்ல. ஓகே, அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப பெரிய பிரச்சனை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கால் பண்ணலாம் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்கலாம். நம்ம கூட 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம கூட டாக்டர் முத்து இருக்காங்க, யூராலஜிஸ்ட். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே பெரிய ஸ்கார் இருக்கும் நம்ம சிறுநீரகம் வந்து இந்த மாற்று அறுவை சிகிச்சையில். பட் நீங்கள் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டோம். அதாவது ஒரு சின்ன ஒரு மினிமல் அந்த ஸ்கார் மூலமாகவே இன்றைக்கி வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும், அது சாத்தியம்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போது சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ரீனல் ஃபெயிலியர்னு சொல்கிறது ரொம்ப காமனாக போச்சு. நம்ம இந்தியாவை எடுத்துட்டோன்னா ஒரு 35,000 பீப்புள் பர் இயர் கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கிட்னி தானம் வர்றவங்க வந்து யூஸ்வலாக நம்ம இப்போ
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரகாரம் சொந்தக்காரங்க தான் கிட்னி கொடுக்க முடியும். சொந்தக்காரங்கன்னா பிளட் ரிலேட்டட். பிளட் ரிலேட்டட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணிங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓப்பன் சர்ஜரி கொடுக்கும்போது என்னாகும், ஒரு பெரிய இன்சிஷன் போட வேண்டியிருக்கும். அண்டு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு, ஆப்ரேஷன் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகுது. இப்போ லேப்ராஸ்கோப்பி மூலமாக வந்து நம்ம இந்த கிட்னியை எடுக்கிறது ரொம்ப காமனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து என்னென்னா நுண்துளை ஒரு 3 துளைகள் போட்டு அது வழியாகவே கிட்னியை எடுத்து நம்ம நல்லபடியாக அறுவை சிகிச்சை பண்ணலாம். அந்த பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம கட் பண்ணுறதில்ல. இந்த ஸ்கார் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 3 டேஸ்லேயே பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 10 டேஸில் தே வில் பேக் டு த நார்மல் ஒர்க். ஏன்னா கிட்னி தானம் பண்ணுறவங்க வந்து நார்மல், அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் இல்லை. தானம் பண்ணுறவங்களுக்கு ஏன் பெரிய ஸ்கார் கொடுக்கணும்? ஒரு சின்ன இது வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தம். நிறைய பேர் அதனால் கூட இப்போ முன் வந்து தானம் பண்ணுறதுக்கு முன் தான் வராங்க. ஓகே, ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா விஷயங்களும். ஸோ சிறுதுளை சிகிச்சை பற்றி நம்ம டாக்டர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம ஜென்ரல் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் இருக்காங்க டாக்டர் பாலமுருகன், அவர்கிட்ட ஒரு கேள்வி மெயில்ஸில் வந்து நிறைய 1008 சந்தேகங்களில் ஒரு சந்தேகம் டாக்டர். அது மோஷன் வந்து பிளாக்காக இருக்க, அந்த மெயில் அனுப்பிச்சிருக்கவர் வந்து பிளாக் ஆகி வயிறு உப்பி அடிக்கடி வந்து வயிறு வலிக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? நானும் நிறைய விஷயங்கள், நிறைய மெடிசன்லாம் எடுத்து பார்த்தேன், லாக்ஸேட்டிவ்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், பட் எனக்கு சரியாக மாட்டேங்குது. என்னவா ப்ராப்ளம் இருக்கும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்று வந்து ஆர்கானிக் பிரச்சனை, அந்த ஆசன வாயிலையோ இல்லை வந்து அந்த பெருங்குடல் சேர்கிற இடத்துலையோ வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை ஃபங்க்ஷனல், அதாவது மனோதத்துவமாக வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஹார்மோன் ரிலேட்டடாகவும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஏதோ அப்னாமாலிட்டி ஆர்கானிக்காக அந்த இடத்துல வந்து சதையோ இல்லை சதை சுருக்கமோ இல்லை ஆசன வாயிலேயே கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹார்மோன் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன்ஸ் கொடுத்து அதை சரி பண்ண பார்க்கலாம். சைக்காலஜிக்கலாக இருக்கிற கான்ஸ்டிபேஷன், ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் தான் ரொம்ப காமன். ஸோ அது வந்து நம்ம அவங்கள சமாதானப்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து நார்மல் விஷயந்தான்னு சொல்லி சரி பண்ணுறது தான் இந்த. ஓகே, இப்போ ஒரு துறை பற்றி கேள்வி கேட்கும்போது டாக்டர் நீங்கள் சொன்ன சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளோட நேர்கள் எல்லாருமே கால் பண்ணி கேட்கலாம். நம்ம கூட சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, நம்ம கூட யூராலஜிஸ்ட் இருக்காங்க, நம்ம கூட ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர் இருக்காங்க, குழந்தைகள் மருத்துவர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வள்ளி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம் உங்களோட சந்தேகங்கள் அத்தனையுமே. அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பம்சம். வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சாந்தி பேசுகிறேன். சாந்தி, சொல்லுங்கள் சாந்தி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து மேடம். உங்களோட வயதுங்க? 26. யாருக்காக? உங்களுக்காக தான் கேட்கணும் இல்லையா? ஆமாம், தொடர்ந்து பேசலாம். மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு மேடம். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். ஐயுஐ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆனோம், ஆனால் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆகும்போது மறுபடியும் பண்ணியிருக்காங்க மேடம். ஒரு 4 months கழிச்சு இப்போ மறுபடியும் ஐயுஐ பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன? ஐயுஐ பண்ண பிறகு சப்போர்ட்டிங் ஹார்மோன் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஹார்மோனில் தான் நீங்கள் வந்து கன்சீவ் ஆகாமல் இருந்திருக்கீங்க. ஐயுஐ பண்ணி உங்களை வந்து கன்சீவ் ஆக வச்சுட்டாங்க. அதில் சப்போர்ட்டிங் ஹார்மோன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த கன்சீவான கரு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிங் ஹார்மோன் ப்ராப்பராக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதோட நீங்கள் சேர்ந்து ஐயுஐ பண்ண பிறகு கன்சீவான தெரிஞ்சோடனே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் வேலைகளை குறைச்சிக்கணும், ட்ராவலை குறைச்சிக்கணும், மன அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த தடவை நம்ம மாதம் வளருமா, கர்ப்பம் வளருமான்னு டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருக்கணும். அது அவங்க கொடுத்த மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு கர்ப்பம் வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மிஸ்ட் அபார்ஷன் பேர், இந்த ஹார்ட் பீட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும், மன அமைதி, மருந்து மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிடுதல், இதை சரியாக செய்தீங்களா இந்த கர்ப்பம் உங்களுக்கு ஒழுங்காக வளர்ந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கும். ஓகே, டாக்டர் உங்களுக்கு பதில் சொன்னாங்க. இன்றைக்கி உங்களோட குழப்பம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சொன்ன ப்ரொசீஜர்ஸ் மூலமாக நீங்கள் சீக்கிரம் தாய்மை அடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 044459694444 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சின்ன பிரேக்.